ஒரிசாவில் கடத்தப்பட்ட மாவட்ட ஆட்சியரின் கதி என்ன? விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்டவர் வீடு திரும்பாததால் பதற்றம். சட்டசபை தேர்தல் ஏற்பாடுகளை கண்காணிக்க காவல்துறையில் தனிப்பிரிவு. ஆணையர் ராஜேந்திரன் தகவல். லிபியாவில் சிக்கி தவிக்கும் 18,000 இந்தியர்கள். மீட்பு கப்பல் லிபியா விரைந்தது. சுரேஷ் கல்மாடி விரைவில் கைது. உதவியாளர்கள் டெல்லி சிறையில் அடைப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். ஒரிசாவில் கடத்தப்பட்ட 2 அதிகாரிகளில் ஒருவரான பபித்ரா மாஜி என்ற இளநிலை பொறியாளர் விடுவிக்கப்பட்ட நிலையில் மல்காங்கிரி மாவட்ட ஆட்சியர் வினில் கிருஷ்ணாவை விடுவிக்க மாவோயிஸ்டுகள் மேலும் பல நிபந்தனைகளை விடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. ஒரிசாவின் மல்காங்கிரி மாவட்ட ஆட்சியர் வினில் கிருஷ்ணா மற்றும் இளநிலை பொறியாளர் பபித்ரா மாஜி ஆகியோர் கடந்த 16ஆம் தேதி மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்டனர். இதையடுத்து மாவோயிஸ்ட் ஆதரவாளர்களான பேராசிரியர் ஹரகோபால் மற்றும் சோமேஸ்வர ராவ் ஆகியோர் மாவோயிஸ்டுகளுடன் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். இதைத் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளின் மீதான வழக்குகள் வாபஸ் பெறப்பட்ட நிலையில் நேற்று கடத்தப்பட்ட இருவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் இளநிலை பொறியாளர் பபித்ரா மாஜியை மட்டும் விடுதலை செய்துள்ளனர். மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்ட இருவரையும் விடுவிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் வினில் கிருஷ்ணா இன்னும் வீடு திரும்பாததை அடுத்து ஒரிசாவில் பதற்றம் நிலவி வருகிறது. அவரை விடுதலை செய்ய மாவோயிஸ்டுகள் புதிய நிபந்தனைகள் விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஒரிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் ஆட்சியர் கிருஷ்ணாவின் விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வரும் மே மாதம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பதற்றமான வாக்குச்சாவடிகள் கணக்கெடுக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்புக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக மாநகர ஆணையர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த சென்னை காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன், சென்னையில் சட்டசபை தேர்தல் ஏற்பாடுகளை கண்காணிப்பதற்காக கூடுதல் துணை ஆணையர் முத்தரசி தலைமையில் தேர்தல் பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது என்றும் இவரது தலைமையில் காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் தேர்தல் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். மிகவும் பதற்றமான வாக்குச்சாவடிகள் குறித்து இந்த பிரிவு கணக்கெடுக்கும் என்று தெரிவித்த ராஜேந்திரன், சென்னையில் இதுவரை 3000 வாக்குச்சாவடிகள் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளதாக கூறினார். லயோலா, ராணிமேரி கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய வாக்குகள் எண்ணப்படும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்தி முடிக்கப்பட்டது என்றும், சென்னையில் அமைதியான முறையில் தேர்தலை நடத்த தேவையான காவலர்களின் எண்ணிக்கை குறித்து கணக்கெடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இதற்கிடையே சென்னை நகரில் உரிமம் பெற்று துப்பாக்கி வைத்திருக்கும் நபர்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுடன் தங்களது துப்பாக்கிகளை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அப்போது ராஜேந்திரன் குறிப்பிட்டார். லிபியாவில் உள்ள இந்தியர்களை மீட்டுக் கொண்டுவர கப்பல் மற்றும் விமானம் லிபியா விரைந்துள்ளது என்று மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். லிபியாவில் அதிபர் கடாபியின் 42 ஆண்டுகால ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு மக்கள் புரட்சியில் ஈடுபட்டுள்ளனர். அதிபர் கடாபியின் படங்களை எரித்தும் அவரது புகழை பரப்பும் வகையில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் சேதப்படுத்தி வருகின்றனர். அதிபரின் ஆதரவில் செயல்படும் ராணுவ வீரர்கள் தங்கள் அதிகாரம் பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தில் மக்களை அடக்க வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக சாலைகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை நோக்கி ராணுவத்தினர் துப்பாக்கியால் சுட்டதை அடுத்து தலைநகர் டிரிபோலியோவில் தெருவெங்கும் மக்களின் சடலங்கள் கிடப்பதாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் லிபியாவில் மாட்டிக்கொண்ட 18,000 இந்தியர்களை காப்பாற்றும் முயற்சியில் மத்திய அரசு தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. கிரீஸ் நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வரவேண்டிய பயணிகள் கப்பல் லிபியாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மேலும் லிபியாவில் உள்ள இந்தியர்கள் கப்பல் மூலம் எகிப்து துறைமுக நகரான அலெக்சாண்டிராவின் அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் இந்தியா அழைத்து வரப்படுவார்கள் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே லிபியாவில் நடைபெற்று வரும் வன்முறைக்கு சம்பவங்களை அடுத்து அதிபர் கடாபிக்கு ஐநா தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. மேலும் லிபியாவில் உள்ள இந்தியர்கள்
கப்பல் மூலம் எகிப்து துறைமுக நகரான அலெக்சாண்ட்ராவின் அழைத்து வரப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் இந்தியா அழைத்து வரப்படுவார்கள் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே லிபியாவில் நடைபெற்று வரும் வன்முறை சம்பவங்களை அடுத்து அதிபர் கடாபிக்கு ஐநா தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. மேலும் லிபியா மீது பொருளாதார தடை விதிக்க உலக நாடுகள் வற்புறுத்தி வருகின்றன. ஆனால் எந்தவொரு நாட்டின் அச்சுறுத்தலுக்கும் தாம் பயப்பட போவதில்லை என்று அதிபர் கடாபி தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டி ஏற்பாடுகளில் நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து சிபிஐ நடத்தி வரும் விசாரணையின் ஒரு பகுதியாக சுரேஷ் கல்மாடியின் உதவியாளர்களாக செயல்பட்டு வந்த லலித் பனோட் மற்றும் வி.கே. வர்மா ஆகியோர் நேற்று கைது செய்யப்பட்டனர். இதைத் தொடர்ந்து சுரேஷ் கல்மாடியும் விரைவில் கைது செய்யப்படலாம் என்று தெரிய வந்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் இமாலய ஊழல் புரிந்த திமுகவின் ராசா கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது காமன்வெல்த் ஊழலிலும் சிபிஐ கைது நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. காமன்வெல்த் போட்டிகளுக்கான ஏற்பாடு செய்வதில் ஊழல் நடந்திருப்பதாக ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டியதை தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இதையடுத்து காமன்வெல்த் போட்டிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் வீடுகளில் சிபிஐ அதிரடி சோதனை நடத்தி வழக்கிற்கு தேவையான ஆவணங்களை திரட்டி வந்தது. இந்நிலையில் இந்த வழக்கின் முக்கிய பொறுப்பில் இருந்த சுரேஷ் கல்மாடியின் உதவியாளர்கள் லலித் பனோத், வி.கே. வர்மா ஆகியோரை சிபிஐ நேற்று கைது செய்தது. சுவிஸ் நிறுவனத்திற்கு 107 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் வழங்கிய விவகாரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து காமன்வெல்த் போட்டி ஏற்பாட்டுக்குழு தலைவராக இருந்த சுரேஷ் கல்மாடி எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுவார் என்று தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை தேவை என்றும் இந்த விவகாரத்தில் தாம் ஊழல் செய்தது நிரூபித்தால் தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை உடனடியாக ராஜினாமா செய்வதாக சுரேஷ் கல்மாடி சவால் விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் உள்துறை செயலர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை வரும் மார்ச் மாதம் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடந்த 2008ஆம் வருடம் மும்பையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலுக்கு பின் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையேயான பலதரப்பட்ட பேச்சுவார்த்தை முற்றிலும் பாதிப்படைந்தது. இந்நிலையில் இருநாட்டு வெளியுறவு செயலர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை அடுத்த மாதம் 21ஆம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்தியா பாகிஸ்தான் உள்துறை செயலர்களின் பேச்சுவார்த்தை வரும் மார்ச் மாதம் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. எல்லை தாண்டிய தீவிரவாதம், இந்தியாவில் தாக்குதல் நடத்திய தீவிரவாத கும்பலின் தலைவன் லக்வியை ஒப்படைப்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையின் போது விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. கடந்த வாரம் இந்திய உள்துறை செயலர் ஜி.கே. பிள்ளை பாகிஸ்தான் உள்துறை செயலர் சௌத்ரி சமானுக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து பாகிஸ்தான் இந்த சந்திப்புக்கு ஒப்புக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்தியா பாகிஸ்தான் இடையே எந்தவித பேச்சுவார்த்தையும் நடைபெறாத நிலையில் செயலர்கள் மட்டத்திலான இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சர்வதேச அளவில் இந்திய தொழில்நுட்பம், நகை வேலைப்பாடு, தோல் பொருட்கள், ரசாயனம் ஆகியவற்றிற்கான தேவை அதிகரித்து வருவதால் வரும் 2014ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களின் மொத்த மதிப்பு 20,000 கோடி ரூபாயை தாண்டும் என்று வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா தெரிவித்துள்ளார். டெல்லியில் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் ஆனந்த் சர்மா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இந்தியாவின் ஏற்றுமதி மற்றும் திட்டங்கள் குறித்த கையேடு ஒன்றை வெளியிட்ட பின் பேசிய ஆனந்த் சர்மா, நாட்டின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த ஏற்றுமதி திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் நாட்டின் ஏற்றுமதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் இதன் மூலம் வர்த்தகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை கட்டுக்குள் வைத்திருக்க உதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கு சிறப்பு உதவி மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் சர்மா, புதிய மின்னணு தயாரிப்பு நிறுவனங்கள் தொடங்குவதற்கு வழிவகைகளை மத்திய அரசு ஏற்படுத்தி தரும் என்றும் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.